உங்களுக்கு நான் மேப் பற்றி எதுவுமே தெரியாதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணால் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். Go and download it. Yes guys, we came to the second MCQ of today's session. The next MCQ is two trains A and B, each of length 400 meter, are moving on two parallel tracks with a uniform speed 72 km per hour in the same direction with A ahead of B. Okay, the driver of B decides to overtake A and accelerates by 1 meter per second square. Clear? If after 50 seconds the god of B just brushes past A, what was the original distance between them, guys? Okay, periya question. As usual, what I told you guys, in every problems in mechanics definitely you should write or diagram pictorial ninga clear pananum. So inga pathina we are having two trains A and B. அப்போ நான் straight away write பண்ணிக்கிறேன். This is my train A and this is my train B. Clear? Very simple. Each of length 400 meter. அப்போ length of the train is 400 meter. இது 400 meter. Same இதுவும் வந்து 400 meter தான். No change. Okay, 400 meters. Then what happens? They are moving on two parallel tracks with a uniform speed. Note down, they are traveling in uniform speed of 72 km per hour. Okay, so both are traveling with the uniform speed. Note down the word uniform. அது வந்து எந்த ஒரு acceleration இல்லாம ரெண்டுமே வந்து pleasant 72 km per hour ல போய்க்கிட்டு இருக்கு. No issues. இங்கேயும் u is equal to 72 km per hour. Okay, no issues. Both are traveling in a parallel tracks. Okay, போயிட்டு இருக்குப்பா. சரிங்களா? u is equal to 72 km per hour. Length of the train itself, okay, 400 meter. Okay, then what happens? கதையில யார் கல்ல தூக்கி அடிக்கிறது? With the same direction with A ahead of B. கொஞ்சம் A வந்து B ஐ விட முன்னாடி இருக்காம்ப்பா. ஓகேங்களா? அப்படின்னா A வந்து B ஐ விட கொஞ்சம் முன்னாடி இருக்கு. ஸோ B வந்து கொஞ்சம் பின்னாடி தான் பின்தங்கி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, then what happens now? இதை பார்த்த உடனே the driver of B, okay, the driver of B decides to overtake A, okay, decides to overtake A and accelerates by 1 meter per second square. Okay, அப்போ இந்த நேரத்தில் ப்ளசண்ட்டாக போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் the driver of B is applying a 1 meter per second square acceleration ஆரம்பிச்சிட்டான். ஓகே, அப்படி ஆரம்பிக்கிறப்ப if it after 50 seconds கழிச்சு பார்க்குறாங்க, ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா if after 50 seconds the god of B just brushes past A, அப்படின்னா godனா என்ன? God are usually present in the last. Okay, இந்த லாஸ்ட் டப்பால இருப்பாங்க காடுங்கிறவங்க. ஆக்சுவலி வாட் இஸ் காட்? நோ. ஸோ நீங்கள் இந்த ஜெயம் ரவி படத்தில் கூட காட்னா லாஸ்ட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ கடைசி போட்டியில் லாஸ்ட்ல இருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஆஃப்டர் டைம் இஸ் ஈக்குவல் டு 50 செகண்ட்ஸ். ரெண்டுக்குமே 50 செகண்ட்ஸ் டிராவல் பண்ணுது. ரெண்டுமே ஆஃப்டர் 50 செகண்ட்ஸ் இது என்ன பண்ணுதுன்னா இப்போ வந்து புது சினரியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் ஏ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரெயின் ஏ, திஸ் இஸ் மை ட்ரெயின் ஏ அண்ட் திஸ் இஸ் மை ட்ரெயின் பி. ஓகே, மை காட் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ மை காட் இஸ் ஜஸ்ட் பிரஷஸ் பாஸ்ட் ஏ. ஓகே, இந்த ஏவோட ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் எண்டை ஜஸ்ட் தாண்டி போயிட்டானா இந்த பி ட்ரெயின். ஓகே, பி ட்ரெயினோட காடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஏவை விட பி முந்திட்டாங்க. ஸோ அந்த டிரைவரோட மிஷன் அக்கம்ப்ளிஷ்டு. ஓகே, ஸோ டிரைவர் அதுக்கு தானே 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிற ஆக்சலரேஷன் போட்டார். ஸோ அப்படிங்கிறப்ப டிரைவர் தாண்டி போயிட்டாங்கன்னு தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் த கான்செப்ட் தட் தே ஆர் டெல்லிங். வெரி வெரி பேசிக்ஸ் கிளாஸ். இப்போ நாம் என்னன்னா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட் டவுன் இந்த நான் நோட் பண்ணுறப்ப நாளையும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆக்சலரேஷன் ட்ரெயின் ஏவோட டிரைவர் வந்து ஆக்சலரேட் பண்ணாரா? கொடுத்துருக்காங்களா கொஸ்டின் அந்த மாதிரி ஏதாவது? இல்லவே இல்லை. ஸோ ஆக்சலரேட்டே பண்ணல, ட்ரெயின் ஏ வந்து ஆக்சலரேட்டரே பண்ணல. ஸோ அப்படிங்கிறப்ப ஆக்சலரேஷன் இஸ் 0 ஃபார் த ட்ரெயின் ஏ. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த சம் வில் பி பீஸ் ஆஃப் கேக்ப்பா. அடித்து சொல்கிறேன், திஸ் சம் இஸ் பீஸ் ஆஃப் கேக் ஹியர் ஆஃப்டர். ஓகே, ஹவு டு ப்ரொசீட் இன் திஸ் கொஸ்டின்? ஸோ லெட் மீ கிளாரிஃபை யூ. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் வாஸ் த ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் அப்படி தானே கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நோ இஷ்யூஸ். அப்போ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க guys? Do you have any idea? Just pause this video and try think பண்ணுங்க. ஏதாவது எந்த ஃபார்மேட்ல யோசிக்க முடியுமான்னு பாருங்க.
ஓகே ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல இந்த யோசிச்சேன்னா ஹவு வில் ஐ திங்க் தட் ஆஃப்டர் ரெண்டுமே வந்து 50 செகண்ட்ஸ் கழிச்சு தான் பார்க்குறாங்க. ஒரு 50 செகண்ட்ஸ் கழிச்சு நாம் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ட்ரெயினுக்கான பொசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். S1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, S2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ட்ரெயினுக்கான பொசிஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு இந்த ரெண்டு ட்ரெயின்மேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் கைஸ். அப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு, இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. ஸோ அப்படிங்கிற அப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு பர்ஃபெக்ட் ஆன்சர் கிடைச்சிடும். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம், ஓகே, பிட்வீன் தேம் சொல்லிட்டு இதோட லாஸ்ட் எண்டுக்கும் இதோட ஃப்ரண்ட் எண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஹவு டு கேல்குலேட் S1 அண்ட் ஹவு டு கேல்குலேட் S2 சிம்பிளி கைஸ் உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஹவு வில் யூ கேல்குலேட், S1 is equal to UT plus half AT square. கரெக்டாக இது இங்கே போடுவீங்க. அதே மாதிரி S2 is equal to UT plus half AT square. சிம்பிள். ஓகே, இப்போ ரெண்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்போ S1 is equal to இனிஷியல் வெலாசிட்டி என்னப்பா 72 km/h. பட் நமக்கு எல்லாமே நம்ம SI யூனிட்ல படிச்சுட்டு இருக்கோம். ஆக்சலரேஷன் இஸ் மீட்டர் அண்ட் டைம் இஸ் இன் செகண்ட்ஸ். ஸோ ஹவு டு கேல்குலேட், ஹவு டு கன்வெர்ட் km/h into meter/second guys? Do you have any idea? Yes, it is by calculating. உங்ககிட்ட இப்போ எக்ஸாம்பிள் 5 km/h இருக்குன்னா how to convert into meter/second னா you have to multiply the km/h into 5/18 ஆல ப்ராடக்ட் பண்ணுங்க guys. Okay, if you multiply it by 5/18 you will get the value in meter/second. Okay, so இப்போ நமக்கு என்ன இருக்கு 72 km/h இருக்கு. அப்ப 72 km/h into 5/18 பண்ணா you will get the answer in meter/second. அப்ப 72 into 18 எவ்வளவு அடிக்கும் 4 times. அப்ப 5 4s are 20 meter/second ல போயிட்டு இருக்குப்பா ட்ரெயின். ஓகே, my speed of the train, the initial speed of both the trains are 20 meter/second. அப்ப u is equal 20. அப்ப ரைட் பண்ணுங்க இங்க 20 into டைம்ங்கிறது எவ்வளோ 50 seconds. ஓகே, so 50 seconds guys. ஓகே, plus half into ஏங்கிறது acceleration is 0 here. கரெக்டா? அப்போ 0 into t square is எதுவாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, because the acceleration is 0 for the train 1. okay, but for the train 2 S2 is equal to UT. U is again 20 into 50 seconds plus half into acceleration is 1 and t square is 50 square. okay, so let me go for the next slide. okay, so என்ன போட்டிருக்காங்க இங்க பாருங்க, சீங்க வாங்க S1 பாருங்க. S1 is equal to 20 into 50 is 5 2 10. அப்போ 10 into 100 is 1000. okay, அப்போ S1 is equal to 1000 plus half into full இங்கே 0 ஆயிடுமா? அப்போ 0 ஆயிடும். my S1 is cover 1000 meters guys. okay, என்னோட ட்ரெயின் ஒன்று வந்து 1000 மீட்டர், அதாவது approximately கரெக்டாகவே 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஓகே, அண்ட் கைஸ் now come to the S2 is equal to UT. அதே மாதிரி தான் U into T னா அதே 1000 plus half into acceleration is 1 and 50 square. okay, 50 into 50. correct? exactly. okay, what happens here? 1000 plus 50 into 50 is 2500. கரெக்டா? 50 into 50 1500. அதில் நீங்கள் half போட்டிங்கன்னா 1250. கரெக்டா? so 1250. so my total S2 is equal to 2250 meters. அப்போ 2.25 kilometersங்கிற டிஸ்டன்ஸில் போயிட்டு இருக்கு guys. okay, so what is the correct answer now? very simple. நமக்கு S1 கிடைச்சிருச்சு, S2 கிடைச்சிருச்சு. so how to calculate the difference between them? the difference between them is S2 minus S1 which is equal to 2250 minus 1000 which is equal to, guys, come on, very simple. even LKG student will answer 1250 meters guys. okay, so B is ahead of A after 50 seconds. அந்த டிரைவர் நினைச்சதுனால இப்போ 1.5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்காரு. so check the answer which is having 1250. yes, it is option C. so my option C is the correct answer for this question guys. I hope you all have enjoyed this MCQ. நான் வந்து ஒரு MCQ கொடுக்கிறது மூலமா I am teaching you different aspects. okay, எங்கெங்கெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட் தப்பு பண்ணுவாங்களோ யோசிப்பாங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தப்பு வராமல் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க. டேக் கேர். கோ அண்ட் வாட்ச் த நெக்ஸ்ட் MCQ guys. In Unacademy, they are conducting India's largest weekly scholarship test guys. இதுக்கு பேர் வந்து Unacademy Combatன்னு சொல்லுவாங்க. எவ்ரி சண்டே 11 AM உங்களுக்கு நடத்துகிறாங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, யார் வேணால் இப்போ எழுதலாம். ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கணும் ஃப்ரீயாக. அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் மை கோட் SUDHAR21 SUDHAR21
அப்படிங்கிற கோடை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ அண்ட் ரைட் தட் எக்ஸாம் ஃபார் ஃப்ரீ கைஸ். ஓகே, ஸோ இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 minutes உங்களுக்கு நடக்க போகுது. 1 hour எக்ஸாம், 28 questions இருக்கும். போத் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும். நீங்கள் 11th படிக்கிறீங்கன்னா 11th, 12th படிக்கிறீங்கன்னா 12th, இல்லை ட்ராப்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ராப்பர்ஸ் இருக்கும். இதில் யார் வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ யூ வில் கெட் த ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன், அன்அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான உங்களுக்கான ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ கைஸ் எவ்ரி சண்டே 11 AM நடக்குது. டெஃபினெட்லி யூ கேன் அரேஞ்ச் தட். அண்ட் பூட் கேம்ப்னு சொல்லிட்டு 2023 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான விஷயம் போயிட்டு இருக்கு, அங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. And then பாத்தீங்கன்னா NEET UG bumper offer is also going on. And then guys, NEET UG plus CBSE கான combo sale is running in Unacademy. And also all star batch NEET 2021 கான crash course is running in Unacademy plus. It's starting June 23rd guys. இந்த எல்லா வீக்லயும் வந்து டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ this is the complete thing from Unacademy guys from the next weekend. லிமிட்டட் ஆஃப் டைம் டு அவைல் their NEET UG நோட்ஸ். அது வந்து நிறைய சாப்டர்ஸ்க்கு சாம்பிள்ஸ் விட்டுருக்காங்க, நீங்கள் போய் ஃப்ரீயாக அவைல் பண்ணிக்கலாம் கைஸ்.